இன்றைய நாளுக்காக கர்த்தர் தந்த பைபிள் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் புத்தகத்தில் இருந்து 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வசன விளக்கம். இந்த வசனத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குறுதியை நாம் பார்க்கிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, தேவன் ஒரு சாதாரண மனிதனை கூட தம் திட்டத்தின்படி ஒரு மகத்தான மக்கள் தொகையின் தந்தையாக மாற்ற முடியும் என்பதை காட்டுகிறார். உன்னை ஆசீர்வதித்து, தேவன் அளிக்கும் ஆசீர்வாதம் மனிதர்களின் ஆசீர்வாதத்தை விட நிலையானதும் முழுமையானதாக இருக்கும். அது உடல்நலம், ஆதரவு, பாதுகாப்பு, ஆன்மீக வளர்ச்சி போன்ற அனைத்திலும் வெளிப்படும். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நாம் தேவனுடைய கையில் இருக்கும்போது ஒருவரின் பெயர், வாழ்க்கை, சாட்சி எல்லாம் உயர்வடையும். இது பெருமை பெறுவதற்கல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது நாம் மட்டும் அனுபவிக்க அல்ல, பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த வசனம் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தேவன் செய்யும் அற்புத செயல்களையும் அவர்களை உலகத்திற்கு ஆசீர்வாதமாக ஆக்கும் எண்ணத்தையும் வெளிப்படுத்துகிறது. ஜெபம். அன்பான பரலோக பிதாவே, ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குறுதி போல நீர் என் வாழ்க்கையிலும் உன் நன்மையை செய்கிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கையை உம் சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து உம் ஆசீர்வாதத்தில் நடக்க உதவி செய்யும். என் வாழ்க்கை பிறருக்கும் நன்மை செய்யும் ஒரு ஆசீர்வாதம் மூலமாக இருக்க வழி நடத்தும். என் பெயர் பெருமைப்படும் போது அதுவே உம் நாமத்திற்கு மகிமை சேர்க்கும்படியாக இருக்கச் செய்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.